Yeah, actually today is a very happy day. A happy friendship day. உங்க எல்லாருக்குமே happy friendship day because நான் time and again சொல்லியிருக்கேன், through my life in the best and worst times மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் வந்து பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்கு, சுற்றி அவ்வளோ இருக்கு. ஐ ஜஸ்ட் டோல்ட் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். I said seriously, everybody loves Prashant. There is no haters, absolutely no haters, and you deserve it. So very happy to be here, and Simran and I also go a long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So yeah, Priya is one very sweet kid that I met recently, and of course ellarum menela ellarkume happy to be here. And கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பா ஆகும். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரும். 9th ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. ஹலோ சார். சார் ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சே, இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமே இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் யூ ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபிலிம், அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். அண்ட் இல்லை பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில், ஸோ த கிரெடிட் ஆல்சோ கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இன்னொன்று 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வி வென்ட் டு ட்ரிச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. I feel like நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். we've really gotten along so well. and எனக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. so I'm so happy to be with everyone here today, and I'm looking forward to சொன்ன மாதிரி the success meet, and we're going to have a party. We've already started planning it, so we're all very confident. We're feeling very positive. படம் நல்லா வந்திருக்கு. The visuals are very different. Obviously we have Ravi sir, who has just worked on such huge films, and அவர் வந்து இந்த படம் பண்ணும்போது the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi அவர் வந்து அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்க் பண்ண அவங்க எதுக்கு தேங்க் பண்ண? இல்ல, ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு. இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். But thank you all for coming here. It's always nice to see everyone. I feel எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க இந்த இவென்ட்ல. So that just goes to show that, you know, we're all in good company and the movies come out well. Thank you. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி என்னோடய ஃபேமிலி கூட இருக்க எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னும் ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் August 9th அந்தகன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினிதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. She knows me for so many years, but she refuses to call me Vanita. Vinita. Vinita. She refuses to. Okay, Vinita. No, Vinita. And Nikhil, of course, எல்லா cast, crew and technician teamக்கு என்னோட good luck. எனக்கும் good luck, but I'm sure that கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். And I wish good luck to all of us. And உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. Thank you, sir.
எப்பா நிகழ் இதெல்லாம் எடுத்துட்டு போயா சரி. ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே இப்போ அப்படி நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன் இந்த மாற்றினா தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவுமா எல்லாரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கும். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம். ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு. இப்போலாம் யாரும் டைரக்டருக்கு பயப்படுறாங்க, டைரக்டருக்கு தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பச்சு ஆளான்னு சொல்லுங்கப்பா. அது வந்து இப்போ வைரல் ஆகி பரவாயில்ல, அந்த காலத்து தெரியும்ல எல்லாரும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு போகிற தான் வனிதா சொல்லிச்சு. சார் என்ன சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சோம், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. டயராஜ் சார் ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு உங்களுக்கு. அப்படி அந்த ஒயிட் முடிக்கும் அதுக்கு இப்போ ஃபாரினர் மாதிரி அந்த ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவரை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக பேச கூப்பிட்டாங்க. நான் வந்து சார் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த ஹோல் டீம். இப்போ மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடியாகவும் போட்டி போட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Sorry to take the seat.